ஹலோ கைஸ், ஸோ வெல்கம் பேக். ஸோ என்னடா இவன் பல்லாயிரம் வருஷமாக வீடியோவே போடாமல் இருக்கான், 2-3 வாரமாக வீடியோவே போடாமல் இருக்கான், இவெல்லாம் எதுக்கடா சேனல் நடத்துறீங்கன்னு யோசிச்சிருப்பீங்க. பட் ஆனால் ரீசன் என்னன்னா, நான் போட்ட எந்த வீடியோவுமே ஒரு வியூவுக்கு மேலே போகலை, 1-2 வியூஸ் தான் மேக்ஸிமம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நான் எப்படா நம்ம சேனலை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். இதை நான் மற்ற எல்லா சேனல் கூட கம்பேர் பண்ணுறப்பையும் நான் எடுக்கிற ஒரிஜினல் ட்ரேடை தான் நான் சொல்லி தந்துட்டுருக்கேன். பட் ஆனாலும் எனக்கு வியூ வரல. ஸோ அது கொஞ்சம் ஃபீலிங் தந்துருச்சு. சரி ஓகே, நான் அதனால் கொஞ்சம் நாள் ட்ரேடிங்கை விட்டுட்டேன். பட் ஆனால் மறுபடியும் எதுக்கு வந்தேன் அப்படின்னா, சப்போஸ் இது உங்களுக்கு ஃப்யூச்சரில் பார்க்குற ஃப்யூச்சர் ட்ரேடர்ஸ்க்கு யூஸ் ஆகலாம். அப்படி இல்லை நானே இந்த ஸ்ட்ராட்டஜி மறந்துட்டேன் அப்படின்னா என்னோடய ஹிஸ்ட்ரியை போய் நானே பார்த்துக்கிறதுக்கு எனக்கு யூஸ் ஆகலான்னு தோணுச்சு. அதனால் யார் என்னோடது பார்த்தாலும் இல்லைனாலும் நான் வீடியோஸ் கண்டினியூஸாக அப்லோட் பண்ணலான்னு முடிவு எடுத்துட்டேன். ஓகே, இப்போ எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, உக்ரைனில் வார் போயிட்டுருக்கு. அந்த வார் இஷ்யூனால் ஸ்டாக் மார்க்கெட் ஃபுல்லாகவே க்ராஷ் ஆகிட்டுருக்குன்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அதனால் எல்லா இடத்துலையுமே வந்து செல்லிங் நடந்துகிட்ருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். தென் இதை வந்து நம்ம ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கலாம். பிகாஸ் என்னென்னா, இதுதான் ஒரு டிஸ்கவுண்ட், ஷேர் மார்க்கெட் டிஸ்கவுண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா வாரன் பஃபட் நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்டாக் மார்க்கெட் இல்லாதவங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க வாரன் பஃபட்டை பற்றி தெரியாத ஆள் இருந்திருக்க மாட்டீங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா FIL, DIL இவனுங்க எல்லாம் விற்றுட்ருக்காங்க. இந்த வார் வந்து என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. இதுக்கு முன்னாடி இருந்ததை பேஸ் பண்ணி தான் வந்து எல்லாருமே ப்ரொடிக்ட் பண்ணி இந்த இன்டெலிஜென்ஸ் அவனுங்களாம் பைத்தியக்காரங்க எல்லாம் பண்ணிகிட்ருப்பானுங்க. நம்ம ஃப்யூச்சர் ப்ரொடிக்ட் பண்ண வேணாம், நம்ம ட்ரேடிங் பண்ணலாம். ப்ளஸ் என்னென்னா, ஒரு கஜானாவை வாங்க ஆரம்பிக்கலாம். என்னடா சொல்கிறோம் பைத்தியக்காரத்தனமானு யோசிக்கிறீங்க. கண்டிப்பாக அது உண்மை தான். என்னென்னா, இப்போ போயிட்டிங்க அப்படின்னா நிஃப்டி 50 பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஹெவி சப்போர்ட் இருந்துச்சு. நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல ஒரு ஹெவி சப்போர்ட்டு. இந்த இடத்துல போயிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஹெவி சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்படி டவுன் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இப்போ கொஞ்சம் அப் ட்ரெண்ட் ஆச்சு. ஏன்னா இந்த லாஸ்ட்டு ஹை லோ வரையும் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக அப் ட்ரெண்ட்லேயே போயிட்டுருக்குது. இது வந்து நான் 1 டே டைம் ஃப்ரேமில் வச்சு பார்த்துட்ருக்கேன். தென் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் கன்டினியூஸாக இப்போ மறுபடியும் மேலே வர ட்ரை பண்ணுது. ஏன்னா 16,000 இருக்குது. ஸோ இந்த டைமில் நார்மலாக வந்து எல்லா 1 செகண்ட் ப்ரோடாட் அப் ஸ்டாக்ஸ் ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னென்ன ஸ்டாக் வாங்குறதுன்னு ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டேன், ப்ரிப்பேர் ஆகிட்டேன். இந்த ஸ்டாக்ஸ்லாம் நான் கண்டிப்பாக பை பண்ண போகிறேன். அது என்னென்ன ஸ்டாக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் உங்களுக்கு. நான் வந்து ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி எனக்கு தேவையான ஃப்யூச்சர் ஸ்டாக் எல்லாத்தையுமே வந்து நான் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து ஃப்யூச்சரில் மேபி கீழே இறங்கலாம், மேலேயும் போகலாம். நான் ஒரு நல்ல ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணணும்னு நினச்சேன். அதனால் நான் லாங் டேர்முக்கு எனக்கு என்னென்ன ஸ்டாக்லாம் பிடிச்சிருக்குதோ அந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து நான் இப்போவே ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதில் போயிட்டிங்க அப்படின்னா எல்லாத்தையும் இப்போ பை பண்ணிக்கலாம். ஏன்னா டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கிடைக்குது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, லாஸ்ட் இயர் எனக்கு விப்ரோ ரொம்ப பிடிச்ச கம்பெனி. நான் ஸ்டார்டிங்கில் வாங்குறப்ப 400 ரூபாயில் இருந்தது, 800 வரையும் போயிட்டு மறுபடியும் கீழே வந்தது. இப்போ 1 செகண்ட் ஓகே, இப்போ இந்த கம்பெனி 715 ரூபாய்க்கு போயிட்டு இருந்த கம்பெனி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 500 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு. 200 ரூபா டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கிடைக்கிது. நீங்கள் தந்தால் வேண்டாம்னா சொல்ல போகிறீங்க. ப்ளஸ் இந்த கம்பெனியை டிவைடண்டும் தருவாங்க. ஸோ நல்ல டிவிடெண்ட் தரும், நல்ல ROE இருக்குது, நல்ல ROC இருக்குது. ஸோ எனக்கு இந்த கம்பெனி ரொம்ப பிடிச்சது. ஸோ இந்த மாதிரி நல்ல ஃபில்ட்ரு பண்ண கம்பெனியாக நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி பை பண்ண ஆரம்பிச்சிட்ருக்கேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பை பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் என்ன வேணால் நடக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட ஒரு 1 லட்ச ரூபா கேபிட்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு ஒரு 15,000 இன்வெஸ்ட் பண்ணுங்கள். 15,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் இன்னும் டவுனாக போச்சு அப்படின்னா அடுத்த 15,000 இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதோடு விட்டுருங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் இன்னும் டவுனாக போச்சு அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். உடனே எப்படியாவது ஆவரேஜ் பண்ணி அமௌண்ட்டை வெளியில் எடுக்கணும்னு பாருங்கள். ஏன்னா முடிஞ்ச வரையும் கேபிட்டலை சேவ் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கப்புறம் சப்போஸ் நீங்கள் அந்த 15,000 போட்டு ஆவரேஜ் பண்ணிட்டீங்க, செகண்ட் தடவை போட்டு ஆவரேஜ் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் கீழே போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு ஓவரால் லாஸ் வரும்னு உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் உங்களுக்கு லாஸ் எவ்வளோ வரையும் வரணும், நீங்கள் ஓவரால் வேல்யூவில் பார்க்காம ஒரு குவான்டிட்டியில் எனக்கு இவ்வளோ லாஸ் வரணும் அப்படின்னு சொல்லி மைண்ட் தாட்டில் பாருங்கள். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த லாஸ் வரதுக்கு முன்னாடியே வந்து ஹை போயிடும். ஏன்னா இந்த வார் வந்து இப்போ முடிகிற நிலைமைக்கு வரப்போதா இல்லை முழுசாக இவங்களே முடிச்சு கட்டிக்க போகிறாங்களான்னு தெரியல.
ஸோ மார்க்கெட் க்ராஷ் ஆகணுமா இன்னும் நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ நம்மளுக்கு தேவை இப்போ எப்படி மில்லியனர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டில் இருங்க. ஏன்னா எப்பயுமே ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கண் முன்னாடி தான் இருக்குது, நம்ம தான் அதை மறந்துடுறோம். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். பாய், டேக் கேர், ஸ்டே சேஃப்.